உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஆம் ஆண்டவரே, அருளையும் உம்மை போற்றுவதும் எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வரன். என் இனிய உறவுகளே, தூயாவின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 27:13-14. வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்குள், என் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. நீதிமொழிகள் 14:1-2-3. ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர். நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வர். நெறி தவறி நடப்பவன் அவரை பழிப்பான். மூடனது இருமாப்பு அவரை மிகுதியாகவே பேச செய்யும். ஞானம் உள்ளவருடைய சொற்களோ அவரை பாதுகாக்கும். இன்றைய வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து 48:1-15. எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவைய இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனமாறவில்லையே. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 6:7-15. நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். இயேசு சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பிற இனத்தாரை போல் பிதற்ற வேண்டாம். சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் அச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். விண்ணப்பம், வேண்டுதல், நன்றி, இந்த மூன்றுமே அமைந்தது தான் அந்த ஜெபம் பாருங்கள். ஆனால் தினம் அன்றாட உணவை நம்மளுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு வாரத்துக்குரிய ஸ்டோரேஜ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். நம்ம அதை வைக்காக்கட்டி கூட தினம் ஆண்டவர் நம்மளுக்கு அன்றாட உணவுன்றது உடல் உணவு மட்டுமல்ல, ஆன்ம உணவும். தினம் நமக்கு அந்த ஆன்ம உணவை இறைவன் தருகிறார். அந்த தினம் நம்ம கேட்க சொல்லி கொடுத்தது ஆண்டவர் நமக்கு ஆன்ம உணவைத்தான். தினம் நாம் ஆன்ம உணவு எது? நாம் பைபிள் எடுத்து வாசிக்கணும். திருவிவிலியத்தில் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், இயேசு பேசிய வார்த்தைகள், அதை படிக்கும்போது நமக்கு அப்படியே நம்ம உள்ளம், நம்ம உடலெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்க நாங்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வார்த்தை எங்கள் உடலுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம நன்றி சொல்லணும். இதே போல் சீடர்களும் அவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்டதுனால தான் இந்த ஜெபத்தை அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து தான் இதை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால் என் இனிய உள்ளங்களே, இந்த ஜெபங்களை நாம் தொடர்ந்து செய்வோம். ஜெபமாலை ஜெபிப்போம். இறைவன் இயேசுவுக்காக சாட்சி பகர்வோம் அன்னை மரியின் மூலம். அன்னை மரியாவும் இயேசுவுக்காக ஒரு இடத்துல கூட அன்னை மரியா பகிரங்கமாக பேசியே இருக்க மாட்டாங்க. எப்படி மௌனம் சாதிச்சாங்களோ, நாம் அதே போல் என்ன துன்பம் வந்தாலும் நம்மை தாழ்த்தி, அன்னை மரியாளை போல தாழ்த்தி மௌனம் சாதித்து இறைவனுக்கு வெற்றி அளித்தது போல நாமும் இறைவனுக்கு வெற்றியை மணிமுகுடமாக சூட்டுவோம். இறைவனின் வெற்றி நம் வெற்றி. அதனால் நம்மை நாம் தாழ்த்துவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.